அப்பனே முருகா, உன்னை நம்பி தான் இந்த சூனாப்பானா ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்கிறேன். நல்லபடியாக கூட இருந்து நீ தான்பா பார்த்துக்கணும். எல்லா டைரக்டர்ஸும் என்னை தேடியே வரணும், எல்லா ப்ரொடியூசர்ஸும் எங்களை தேடியே வரணும். வியாபாரம் உடனே சூடு பிடிக்கணும். சார் 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 நிருத், என்னாச்சு சார் சொல்றா. சார் உள்ள பத்திக்கிச்சு சார். இப்பதான் வியாபாரம் சூடு பிடிக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ள பத்திக்கிச்சா? ஆமா சார், கற்பூரம் ஏத்தி கம்ப்ரஸர் கட்டு காட்டினா ஃபுல்லா பத்திக்கிச்சு சார். டேய், என்னடா சொல்ற? ஆமா சார். அணைக்க வேண்டியதானே சார் தண்ணி வரல சார். சரி நீங்க உள்ள போய் பாத்துக்கோங்க, நான் பக்கத்து வீட்டுல போய் தண்ணி வாங்கிட்டு வந்து. இரு. ஏண்டா, தண்ணி வரலாம் நான் தான் பார்க்கணும், ப்ராஜெக்ட் வரலாம் நான் தான் பார்க்கணுமா? நீ என்ன பண்ற? சார் அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார், நீங்க போங்க சார். சரி, இந்த ஆத்தாவுக்கான ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம்ல, அதோட பேமெண்ட் என்ன சார்? ஆத்தாவை காணோம், அதை காணுன்ட்டு அவங்க ஆளே காணோம் சார். என்னடா சொல்ற? ஆமா சார், காசு கேட்டு ஃபோன் பண்ணனா, தம்பி நாங்களே சாப்பாட்டுக்கு இருந்த காசை வச்சு தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், எங்க கிட்ட போய் காசு கேட்குறியே அழுவுறாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏன் சார் அவங்ககிட்ட போய் காசு கேட்கலாமா? சும்மா இருங்க சார். ஏண்டா, சாப்பாட்டுக்கு வழியில்னா முதல்ல அதை பார்க்கணும், அதை விட்டு யாரா ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வர சொன்னது? அதை யார் சொல்றாங்க பாரு. சரி விடு, பாத்துக்கலாம், உன் சம்பளத்துல பிடிச்சிக்கலாம். சார் அதெல்லாம் அப்புறம் பிடிச்சிக்கலாம் சார், நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். டேய், எங்கடா எரியுது? உள்ளே எரியுது. சரி சீக்கிரம் போ, ஆண்டி கூட பேசினு இருக்காத. ஐ செம்மையா இருக்கு அந்த பாட்டு. வா மைக்கு. The fellas know I'm a dime. It's up to me with a line. Make my own dough. Don't ask nobody for nothing. I'm an independent diva. Put a style that you love, so check it. வந்துற போற. ஆஹா வாவ், நம்மளும் இந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஸ்டூடியோ ஓபன் பண்ணி மியூசிக் டைரக்டரா உட்காடுறோம், அந்த அளவுக்கு போட்டியா நிக்கிறோம். அடேங்கப்பா, பயங்கரமா இருப்பான் போலக்க. ஆளை பார்த்தா அடுகுண்டு மாதிரி இருக்கான், மியூசிக்ல வெடிப்பான் போல. சார் சார் சொல்லுங்க சார். இது சூனாப்பானா ஸ்டுடியோ? இதான் சார், இதான். யூ ஆர் ஏ மியூசிக் டைரக்டர்? மியூசிக் டைரக்டர் நான் தான் மியூசிக் டைரக்டர். ஐ அம் டைரக்டர் வெடிரத்னம். ஹலோ, ஹாய், நைஸ் டு மீட் Thank யூ. you. ஐ அம் மினிரு, சூப்பர் மியூசிக் டைரக்டர். சூப்பர், கிளாட் மெட் யூ. நைஸ் சார், உட்காருங்க. Thank you. அப்புறம் ஏதாவது போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன் சார். ஓ, ஆக்சுவலா இன்னைக்கு காலைல 3 பாட்டில் போட்டேன். ஆ, இந்த மவுஸ் 4 வாட்டி கீழே போட்டேன். இந்த பாருங்க உடைஞ்சு போயிருக்கு. அப்படியா? அது மட்டும் இல்ல, இந்த ஹெட்போன் எடுத்து இப்படி போட்டு பாட்டு போட்டிருக்கேன் சார். உங்களுக்கு என்ன வேணும் சார்? அதை கேட்கல சார். ஏதாவது ஆல்பம் போட்டிருக்கீங்களா சார்? நல்லா பயங்கரமான நிறைய ஆல்பம் போட்டிருக்கேன் சார். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் சார்? காதல் அந்த மாதிரி மூடில் ஒரு மியூசிக் போடணும் சார். லவ். வாவ். லவ் 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 சார் அதெல்லாம் ஜாலியா ரொமான்டிக்காவே பண்ணிரலாம் சார். ஓகே ஓகே, குட் குட் அதெல்லாம் குட். ஒரு பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு எந்த யோ, பாட்டு? ஒரு மியூசிக் டைரக்டரும் பேசும்போது இப்படிதான் மேனஸ் இல்லாம கதை தொடப்பையா? சாரி சார், வெளியே நின்னியா? இப்படி ஓரமாக நின்னுக்கிறேன் சார். ஓரமா நின்னு. ஏ, நீ எதுக்கே நிக்கிற? இல்ல சார், எனக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தா கால் வலிக்கும். இதுல உட்காந்து பேசியா? வேணாம் சார். இல்லையே, நான் இங்க ஆமா, இவன் எப்படி போறான்? லூசா இருப்பானோ? இவன் யாரா இருப்பான்? சார் நீங்க? நான் தான் மியூசிக் டைரக்டர். அவர் மினிருத், என்னோட அசிஸ்டன்ட். அனிருத் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சார் மினிருத்? புரியல சார். அவருக்கு அனிருத் மாதிரி ஆகணும்னு ஆசை, அவரால் முடியாதுன்னு தெரியும். அதான் பேராவது அப்படி இருக்கட்டுமேனு மினிருத்னு வச்சுக்கிட்டாரு. சார் உங்க நேம்? என் பேரு ஏஆர் ராஜா யோமான். ஓகே சார், ஐ அம் டைரக்டர் வெடிரத்னம். ப்ளீஸ் சார், டேக் யூர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இருக்கட்டும். என்ன மினிருத், இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஓ, வாட்சிங்களா? தொடச்சிட்டு இருந்தோம் சார். இங்கே நிறைய அழுக்கு இருக்கு, போய் உள்ள தொடங்க. சரிங்க சார். போங்க. என்ன சொல்ல போறாரோ? சார், உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். சார், இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் ஸ்டுடியோக்குள்ளே விடாதீங்க சார். அப்போ கிளம்பிடுங்க சார். சார் என்ன சொல்ல சார்? அப்புறம் உங்களுக்கு அசிஸ்டண்டாக இருக்கான் பார்த்தீங்களா,
அவனை சொன்னேன் சார். அவங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் சார். நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள் சார். ஆ? ஒரு அருமையான சப்ஜெக்ட் சார். இதுவரைக்கும் யாருமே தொட்டது கிடையாது சார். அப்புறம் ஏன் சார் நீங்கள் தொட்டீங்க? சார் நான் படம் எடுத்து ஆகணும்ல சார். ஓ எடுங்க சார் லவ் ஸ்டோரி தான் சார். ஆ ஓப்பன் பண்ணுறோம். அப்படி க்ளோஸ் பண்ணுறோமா சார்? ஹீரோவும் லவ் பண்ணுறாங்க சார். என்ன சார் சொல்கிறீங்க? ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க? ஆமாம் சார். எப்படி பார்த்தீங்களா? ரொம்ப புதுசாக இருக்குது சார். நான் பார்த்த படத்துலலாம் வில்லனும் ஹீரோயின் தான் லவ் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? வெரி இம்ப்ரெசிவ் சார். நெக்ஸ்ட் சொல்லுங்க சார். உங்களுக்கே பிடிச்சிருச்சு பார்த்தீங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். எல்லாருக்குமே பிடிச்சிரும். ஓகே சார். தேங்க்யூ இருக்கட்டும் சார், இருக்கட்டும். சூப்பர். சொல்லுங்க. தேங்க்யூ. அடுத்து என்ன சார்? ஓப்பனிங்கில் ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க சார். ஓ ஓப்பனிங்லே லவ் ஆமாம் பண்ண சார். ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம். அப்புறம் சார் இன்டர்வியூலையும் எல்லாரும் எழுந்து யூரின் போவாங்க சார். ஆடியன்ஸ் வெளியே போயிடுவாங்க சார். இன்டர்வியூலையும் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ரெண்டும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்டர்வியூலயும் லவ் பண்றாங்க. ஆமாம் சார். பயங்கரம் சார். கிளைமேக்ஸ் இல்லை? கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் வச்சிருப்பீங்களே? நோ சார். அப்பவும் லவ் பண்ணுறாங்க. ட்விஸ்ட் வைக்கலையா? கிடையாது சார். சார் என்ன சார் இது? ஓப்பனிங்ல லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் லவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. லவ் ஸ்டோரியில சார் பயங்கரமா இருக்கு சார். படம் அப்படியே லவ் பொங்கும் சார். பொங்கும். தியேட்டர்ல போட்டோம் அத்தனை பேரும் கப்புள்ஸா உட்கார்ந்துருப்பாங்க சார். லவ் ஜோடியா உட்கார்ந்துருப்பாங்க சார். கப்புள்ஸா கார்னர் சீட்ல உட்காந்து என்ன சார் கரப்பாம்பூச்சி பிடிப்பாங்களா? புரியல சார். கதையா இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கே சார். ஆமா சார். லைட்டா பண்ணா உள்ள ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா சார்? அப்படின்னா இல்ல சார். படம் எடுத்துறீங்களா சார்? இன்னும் எடுக்கல சார். இன்னும் படம் எடுக்கலையா? இன்னும் கேமராவே எடுக்கல சார். சார் நீங்க என்ன தேடுதீங்க? நானும் ஒன்று எடுக்கணும், ஆனால் அதை வெளியிலே விட்டு வந்துட்டேன் சார். அப்புறம் என்ன சார், படமே இன்னும் எடுக்கல, அதுக்குள்ளே வந்து மியூசிக் போடுங்கண்ணா. சார் போங்க சார், போய் முதல்ல படம் எடுத்துட்டு வாங்க, அப்புறம் மியூசிக் போடும். சார் சார் அண்ணே சொல்லுங்கண்ணே. நீங்க சாப்பிடலைங்க சார், காசு இருந்தால் கொடுங்க சார். அண்ணே இது மியூசிக் ஸ்டூடியோண்ணே, பசிக்குது, காசு வேலையாக இருந்தால் கூட சொல்லுங்க சார், நான் செய்வேன் சார். வேலைலாம் இங்கே பெருசாக இருக்காதுண்ணே. மினிரோத் இங்கே வா. சொல்லுங்க சார். என்னன்னு பார்த்து கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. யோ யார்யா நீ, எப்படி உள்ள வந்த? ஆமா உன்னை யார் உள்ள விட்டது? இல்லைப்பா, வேலை தேடி வந்தேன்ப்பா. வேலையா? யோ எனக்கே இங்க வேலை இல்லையா? உனக்கு என்னையா வேலை கொடுக்கறது? நான் வெளியூர்லேருந்து வரேங்க, வேலை இருந்தால் சொல்லுங்க. ஆ எங்க இருந்து? விழுப்புரத்துலேருந்துங்க. இசை பற்றி கொஞ்சம் தெரியும். மியூசிக் எல்லாம் தெரியுமா? நம்ம வேலைக்கு வெட்டு வச்சிருவானோ? அண்ணே மியூசிக் பற்றி தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், மியூசிக் அதை படித்தேன் நான். வசதியில் அதெல்லாம் அந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்க முடியல சார். அப்புறம் என்ன இப்படி? அதனால தான் சார் இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறேன். அண்ணே ஒர்க்கு இருக்குண்ணே, நான் சொல்கிறேன். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். நான் சொல்லி அனுப்புறேன் சார். அனுப்பிவிடுங்க. அண்ணே நீங்க சார் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க சார். அண்ணே சொன்னா கேளுங்க, நீங்க கஷ்டப்படுற போங்க. ஃபேமிலி சார். நாளைக்கு வாங்க சார். அண்ணே ரொம்ப நன்றி சார். கீழே நம்பர் கொடுத்துட்டு போங்கண்ணே, கால் பண்ணுவாங்கண்ணே. நிஜமா கால் பண்ணுவாங்க, நீங்க தைரியமா போங்க. போங்கண்ணே, சொன்னா கேளுங்கண்ணே, வேலை டைம்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்கண்ணே. சப்பா என் வேலைக்கு வெட்டு வச்சிருவாங்க போல இருக்கே. என்ன மினிரோத் மைண்ட் வாஷ் நினச்சி சத்தமாக பேசிட்ட போல? ஒன்றும் இல்லை சார், உள்ள டப்பிங் இருக்கு, போங்க. சரிங்க சார். தப்பிச்சோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம பண்ணுங்க.